கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய விடுதியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். கஞ்சா, மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் கட்டிடத்தின் உரிமையாளர் உட்பட 24 பேரை கைது செய்துள்ளனர். கொடைக்கானலில் அதிகரித்து வரக்கூடிய திடீர் நடவடிக்கைக்கு காரணம் என்ன? கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருட்கள் விநியோகித்ததாக 3 விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. போதைக்காக கொடைக்கானல் வந்தவர்கள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் போதை வஸ்து பயன்பாடு அதிகரித்ததை தொடர்ந்து மலைப்பகுதியில் போலீசாரின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான வட்டக்கானல் பகுதியில் போதை வஸ்து பயன்பாடு அதிகரித்து இருப்பதாக கோட்டாட்சியர் சிவராமனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் கோட்டாட்சியர் சிவராமன், நகராட்சி ஆணையாளர் சத்யநாதன், போலீசார் இணைந்து வட்டக்கானல் பகுதியில் உள்ள விடுதிகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது பாலா என்பவரின் 2 தங்கும் விடுதிகள், கோவிந்தராஜ் என்பவரின் உட்ஹவுஸ் தங்கும் விடுதி ஆகியவற்றில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் கஞ்சா பயன்படுத்தியது தெரிய வந்தது. அவர்களின் அறைகளில் இருந்து ஏராளமான கஞ்சா பார்சல்களையும் அளவுக்கு அதிகமான மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்திய சென்னை மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் கைது செய்தனர். விடுதி உரிமையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களையும் போலீசார் கைது செய்து அவர்கள் கஞ்சா விநியோகம் செய்தார்களா என விசாரணை நடத்தினர். மேலும் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக 3 விடுதிகளையும் பூட்டிய அதிகாரிகள் அவற்றிற்கு அதிரடியாக சீல் வைத்தனர். விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா கிடைத்தது எப்படி, விற்பனை செய்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போதை காளானுக்காக கொடைக்கானல் சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது கஞ்சா எளிதாக கிடைப்பதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் திடீர் சோதனை மற்றும் சீல் வைப்பு சம்பவங்களால் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இந்த விடயத்தில் மேலும் சிலர் கைதாக வாய்ப்பு இருப்பதாகவும் சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் காவல் ஆய்வாளர் பாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்.